செங்கல் புயலில் ஃபிஷ் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். மீன் கடை இருக்கான்னு தெரியல. சரி அப்படியே இந்த பீச்சை வீடியோ எடுத்து உங்கள் எல்லாருக்கும் காட்டலான்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கடல் பயங்கரமாக சீற்றமாக இருக்குது. அலைலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் இங்கே பட்டினப்பாக்கம் பீச்சில் தான் இருக்கேன். பாருங்கள் கடல் அலைலாம் எவ்வளோ ஹைட் வரைக்கும் போகுதுன்னு. ஆனால் இதுலேயும் நிறைய பேர் சோலோவாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இவ்வளோ வேகமாக எவ்வளோ ஹைட்டுக்கு வருதுன்னு. ஆக்சுவலி இந்த மண் இன்னும் கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு. இந்த சைக்ளோன் மழையினால இன்னும் கொஞ்சம் கடல் முன்னாடி வந்துடுச்சு. தண்ணியெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு வருது பாருங்கள். அந்த இலலாம் எவ்வளோ பெருசாக வருது. பா, செம்ம ஹைட்டுக்கு வருது. உள்ளே போய் வீடியோ எடுக்கலாமா? வேணாம், ஜூம்லேயே எடுப்போம். பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு வருதுன்னு. கிட்ட வந்துட்டே இருக்குது, பக்கத்தில் வந்துட்டே இருக்குது. அங்கே 2 பேர் நாய் கூட உட்காந்து நின்றுட்டு பார்த்துட்ருக்காங்க, ரெயின் கோட் போட்டு. மழை இப்போதைக்கு இல்லைப்பா. அந்த அலையை பாருங்களேன் எவ்வளோ ஹைட்டில் வருதுன்னு. எங்கேருந்து அப்படியே சுனாமி மாதிரி வருது பாருங்களேன். இதே மாதிரி பெரிய ஹைட்டில் இந்த வருது இல்லையா, சின்ன வேவ்ஸ், இது ரொம்ப ஹைட்டாக வந்துச்சுன்னா அதுதான் சுனாமி. பாருங்கள் எப்படி வருதுன்னு. இந்த எஜ்ஜிலேருந்து அந்த எஜ்ஜில் வரைக்கும் போகுது. இந்த பீச் சைடு 1 வே ஆக்குனதுனால எல்லாம் இந்த சைடு திருப்பி விட்டதுனால வண்டிங்கெல்லாம் வேகமாக போகுது. அதனாலே இந்த சைடு நடக்கவே பயமாக இருக்குது. பீச் உள்ளே போய் எடுக்கலாம் வாங்க. இங்கே சேஃபாக தான் இருக்கும். இது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்க பீச் தான். பாருங்க, வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மீன் வாங்குறதுக்காக வந்தோம். உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க, புயலில் போயிட்டு கடலுக்கு போகிறீங்க. நான் கடலுக்கெலாம் போகல, மீன் வாங்க தான் போகிறேன். நீங்கள் யாரும் கடலுக்கெல்லாம் போயிடாதீங்க, ஏன்னா புயல் வருது சொல்லியிருக்காங்க, செங்கல் புயல். அதனால் எல்லோரும் வீட்டில் சேஃபாகவே இருங்க. நான் அதுக்காக தான், உங்களுக்காக தான் நான் வீடியோ எடுத்து போடுறேன். அப்போ இந்த அலையை பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக வருது. ஆனால் இது பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்குது. ஆனால் தூரத்துலேருந்து பார்க்குறது தான் பெட்டர். நான் இது பட்டினப்பாக்கம் பீச் கிட்ட தான், அந்த மெரினா பீச் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் தான் நான் இதை எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு தண்ணி பார்த்தீங்களா இங்கே எது வரைக்கும் வந்திருக்குன்னு. நான் அப்படியே உள்ள மெதுவாக போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த அலையை பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னு. கிட்ட வந்துச்சு பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டுக்கு போகுது. செங்கல் புயல் எந்த அளவுக்கு வரும்னு தெரியல. வரும்ன்றாங்க, வராதுன்றாங்க. வருமா வராதான்னு தெரியல. ஆனால் கடல் மட்டும் ரொம்ப சொரப்பாக இருக்குது, பயங்கர சொரப்பாக இருக்குது. உள்ளே போனால் அவ்வளோதான், இழுத்துட்டு போயிடும். அதனால் நம்ம இங்கே லாங்கில் இருந்தே பார்க்கலாம். இந்த போட்டுக்கிட்ட நின்றுட்டு இங்கே பார்த்தீங்களா தண்ணி ஈரம் எது வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா. இது வரைக்கும் மேலே எழும்பி வருது. இந்த அலை ஆல்ரெடி கிட்ட தான் வந்திருக்கு, இன்னும் கிட்ட வந்துகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் நாங்கள்லாம் அடிச்சுட்டு போயிடுவோம் போல். இங்கே எங்கள் வீடு இருக்கிற இடம்லாம் ஃபுல்லாக கடலுக்குள்ளேயே மூழ்கிடும் போல் இருக்குது. பாருங்கள், இதுலேயும் செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க நிறைய பேர். செங்கல் புயல் வித் செங்கல் புயல்னு போடுவாங்க போல். இது செல்ஃபி எடுக்கிறது இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது இதெல்லாம். பட் ஆனால் நிறைய பேர் புரியறதில்ல. அதுக்கே நீ பீச்சுக்கு போகணுன்னு கேட்காதீங்க. நான் மீன் வாங்க தான் வந்தேன். இப்போ நான் அடுத்து மீன் வாங்கினேன் பாருங்க. பார்த்தீங்களா தண்ணி எது வரைக்கும் வந்துடுச்சு. தண்ணி முன்னாடி வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போது இந்த இதில் ஈரம் தெரியுது பாருங்க. நான் தூரத்தில் இருந்து தான்ப்பா ஜூம் பண்ணி தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கிட்டெல்லாம் போகல, நான் சேஃபாக தான் இருக்கேன். சேஃப் அண்ட் செக்யூராக தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். சரி, நம்ம அப்படியே எப்படி போட்டு பாருங்களேன். ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிட்டே இருக்குது அந்த வேவ்ஸ்லாம். சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம் வாங்க. மீன் வாங்க போகலாம். மீன் கடை இருக்கான்னு தெரியல இந்த மழையில். அங்கே ஒரு கடை இருக்குது. ஐஸ்கிரீம் வேறு விற்றுட்டு வர்றாரு ஒரு அண்ணா. இந்த மழையில் யாருன்னா ஐஸ்கிரீம் வாங்குவா? மழையில் அங்கிள் ஐஸ்கிரீம் விற்றுன்னு போகிறாரு. அங்கே ஒரு மீன் கடை இருக்குது, அங்கே போய் பார்ப்போம். அம்மா முன்னாடி நடந்து போகிறாங்க. மீன் வச்சுருக்காங்க. ஒரு மீன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ கிட்ட கவலை மீன் விற்றுட்ருக்காங்க.
நிறைய இதுலலாம் வந்து எதுனா சொல்லுவாங்க சால மீனுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே எங்கள் சைட்லாம் வந்து கவலை மீன் தான் சொல்லுவோம். இப்போ தான் வலை பறிச்சுட்டு வந்திருக்காங்க போல். இந்த புயல்லையும் போட் எடுத்துன்னு போயிருக்காங்க பாருங்க இவங்க. மட்டும் வாங்கிக்கிட்டோம் பாருங்க. 100 ரூபாய்க்கு எவ்வளோ அதிகமாக போடுறாங்கன்னு பாருங்க. இந்த கடை எங்கே இருக்குன்னா இங்கே பட்டினப்பாக்கம் இருக்கு இல்லையா, இங்கே தான் இருக்குது. நல்லா தாராளமாகவே போடுவாங்க இங்கே இருக்கிறவங்கலாம். மற்ற மீன் கடைங்க மாதிரிலாம் இங்கே கிடையாது. இங்கே நல்லாவே அதிகமாக போடுவாங்க. இவங்கக்கிட்ட தாராளமாக வாங்கலாம். ஃப்ரெஷ் மீன் தான் வச்சுருப்பாங்க. பழைய மீனெல்லாம் இங்கே விற்கவே மாட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுருப்பாங்க. பாருங்கள் 100 ரூபாய்க்கே எவ்வளோ கொடுக்குறாங்க பாருங்கள். உங்கள் வீட்டுக்கிட்ட இந்த மாதிரி கிடைக்குமா? இங்கெல்லாம் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக தான் விற்றுட்டுருப்பாங்க. கடை எங்கே இருக்குன்னா இங்கே பட்டினப்பாக்கம் பீச்சுக்கிட்ட இங்கே புது பில்டிங்லாம் கட்டிகிட்டு இருப்பாங்க பாருங்கள். அது பக்கத்துலேயே ஒரு கிரவுண்ட் ஒன்று கட்டிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட் கடை நல்லா தாராளமாக கம்மி விலையில் உங்களுக்கு மீன் நிறைய குவாலிட்டியாகவே கொடுப்பாங்க. மீன் வாங்கிட்டோம். அதுக்குள்ள மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போவுமே வந்து பீச்சு பக்கம் வந்து குடை பறக்காமல் இருக்கணும்னா கடலை பார்த்த மாரி குடைய சாச்சா இப்படி பறந்துன்னு போயிடும் பார்த்தீங்களா? அதுவே வந்து ஐயோ சின்ன ஆண்டனாவாக மாறி இப்படி ஆண்டனாவாக மாறி போயிடும். கொஞ்சம் அமைச்சு இப்போ ரோட்டை பார்த்தீங்கன்னா ரோட்டை பார்த்து இப்படி வச்சா நம்ம மேலே சாரெல்லாம் அடிக்காது. ப்ளஸ் கொடையுமே வந்து நல்லா பறக்காது. இதுவே பீச்சை பார்த்து பார்த்தீங்கன்னா பறந்துட்டு போயிடும் ஆண்டனா மாதிரி. மீன் வாங்கியாச்சு. மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.